அனைத்து பறவைகளுக்கும் நடிகலவனுக்கும் நான் உங்களை புகழ்ந்து விட இன்றைய பதில் நம்ம உலகத்துல சாதனையாளர்கள் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. மில்லியன் கணக்கான வருஷங்களா பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுல குறிப்பிட்ட சில மக்கள் மட்டும்தான் சரித்திரத்துல இடம் பிடிச்சிருக்காங்க. அப்படி சொல்லக்கூடிய ஒரு சில பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரிகால சோழன், கல்லணை கட்டின கரிகாலன் சோழன், மேலும் கருமையூர் காமராஜர் பார்த்தீங்கன்னா கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படின்னு சொல்லலாம். மேலும் டாக்டர் B.R. அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா சட்டத்தை ஏற்றிருக்காரு, பிற்படுத்தப்பட்டவர்கள் மேலும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரியான தலைவர்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேதாஜி எடுத்துக்கலாம், இல்ல சுபாஷ் சந்திர போஸ் எடுத்துக்கலாம், இல்ல பகத்சிங் எடுத்துக்கலாம், விடுதலைக்காக போராடினவங்க. சில நெல்சன் மண்டேலா எடுத்துக்கலாம், அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய கருப்பின மக்களுக்காக போராடினார். ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா சமூகத்துக்காக ஏதோ ஒரு வகையில அவங்க போராடி இருக்காங்க. இப்படி போராடுறதுனால அவங்க தலைவர்களாக போற்றப்படுறாங்க, சரித்திரத்துல இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தலைவர்களாக ஆகணும் அப்படின்றது நம்மளுடைய கட்டாயம் கிடையாது. நம்மளும் அந்த மாதிரி சரித்திரம் எல்லாம் படிக்கின்றது ரொம்ப மிக சிரமமான விஷயம். ஸோ அந்த மாதிரி கட்டாயம் எல்லாம் கிடையாது. நம்ம அவ்வளவு சிரமமான ஒரு விஷயத்துல செய்ய போறதுல நாமும் ஒரு சரித்திர மனிதனாக வாழ வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளும் சாதாரண மனிதனாக இருந்த நம்மளும் ஒரு சாதனையாளராக மாறலாம். நாளைய தலைமுறை நம்மளுடைய பெயர் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினீங்கன்னா நம்மளும் அந்த முயற்சிகளை எடுத்தோம் அப்படின்னா, நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்மளும் வேர்ல்ட் ரெக்கார்டான இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை முறியடிக்க முடியும். சாதாரண மனிதர்கள் பத்தி தான், அதாவது பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதர்கள் தான் இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை முறியடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த முயற்சியை தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ அந்த முயற்சிக்கான ஒரு சிறிய ஒரு படி தான் இது. ஸோ நீங்களும் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் படிக்கணும், இல்ல நீங்களும் நாளைய சரித்திரத்துல இடம் பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கான பதிவு தான். நம்ம எப்படி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல எப்படி நம்ம ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணலாம், சாதாரண வழிமுறைகள், சாதாரண ஒரு திறமையை வச்சுட்டு நமக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன திறமைகளை வச்சுட்டு நம்ம எப்படி இந்த உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கலாம், நம்மளுடைய திறமையை நம்மளுடைய நாளை சரித்திரத்தில் நம்ம எப்படி இடம் பிடிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு பதிவு. இந்த பதிவு மூலமாக நீங்களும் உலக சாதனையை படைக்கலாம். அதுக்கான பதிவு தான் இது. வாங்க கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் படிக்கிறதுக்கான ஒரு தூண்டுதலான ஒரு பதிவை நம்ம பார்க்கலாம். பிறந்தோம், வாழ்ந்தோம், மடிந்தோம் என்றில்லாமல் பிறந்தோம், வாழ்ந்தோம், சாதிச்சோம், மடிந்தோம் என்று இருந்தால் அடுத்த தலைமுறைக்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக, அடுத்த தலைமுறைக்கு ஒரு அடையாளத்தை நாம் விட்டு செல்வோம். ஒரு சாதனையாளராக, உலக சாதனையாளராக நாம் ஒரு தமிழனாக அல்லாமல் ஒரு இந்தியனாக உலக சாதனையை படைக்கலாம். ஒன்று சேர்ந்து வாருங்கள், இந்த உலக சாதனையை படைப்பதற்கான வழி செல்வோம். கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணுன்ற ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கான பதிவு எப்படி நம்ம ஆன்லைனில் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு அப்ளிகேஷன் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுளில் போயிட்டு நீங்கள் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். அல்லது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போனாலும் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஹோம் பேஜ், கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுடைய ஒரு அஃபிஷியல் பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 2019 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு எல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தில் இங்கே ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் ஷோ பண்ணியிருப்பாங்க. அதனால் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கான ஒரு அஃபிஷியலான பேஜ். இதில் தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற இந்த பேஜ் கிளிக் பண்ணிக்கிறோம். இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா அப்ளை டு செட் ஏ பிடிஏ நியூ ரெக்கார்டு அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த நியூ ரெக்கார்டை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பீரியட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் இருக்கும். இந்த ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் தான் நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை ஒரு ரிஜிஸ்டர் நம்ம ஒரு சைன்இன் பண்ணணும். அதாவது ஒரு அக்கௌண்ட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். இதில் நம்ம அக்கௌண்ட் வச்சிருந்தா தான் நம்ம புக் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த புக் பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆர் சைன்இன்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் ஜிமெயில் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி புதுசாக வந்திருக்கு அப்படின்னா கிரியேட் a நியூ அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்ன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. இது செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் செலக்ட் பண்ணிக்கங்க. இது ரெண்டும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ரியாரிட்டி ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் தான் நம்ம ஃப்ரீயாக புக் பண்ணுறதுக்கான ஒரு வழி. இதே ப்ரியாரிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் செலக்ட் பண்ணிட்டு பிறகு டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு ஃபிஃப்த் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரி செலக்ட் பண்ணணும். நான் இந்தியா, ஸோ இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் செலக்ட் பண்ணணும். தமிழ்நாடு அப்படின்றத கொடுத்துக்கிறேன். என்னுடைய இமெயில் ஐடி, ஏன்னா இந்த இமெயில் ஐடியில் தான் அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. மேலும் இமெயில் வெரிஃபிகேஷன் அனுப்புவாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் எந்த கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான இமெயில் என்னவோ அந்த இமெயில் இங்கே என்ட்ரி பண்ணிக்கங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ண இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் மறுபடியும் 1 செகண்ட் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாதீங்க, மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் மறுபடியும் அகைன் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணி போகிறதுனா இந்த அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். அதனால் ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கங்க.
பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா அதே பாஸ்வேர்டு மறுபடியும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டாக மறுபடியும் வந்து சேம் பாஸ்வேர்டை மறுபடியும் வந்து என்ட்ரி பண்ணணும். எப்படி நம்ம ஜிமெயில் வந்து 2 டைம்ஸ் என்ட்ரி பண்ணுமோ அதே மாதிரி சேம் பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை வந்து செகண்ட் டைம் மறுபடியும் வந்து என்ட்ரி பண்ணணும். இது என்ட்ரி பண்ணிட்ட பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ கன்சல்ட் த GWR கன்சல்ட் மீ அபவுட் த ஃபாலோயிங். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும், புதுசாக ஒருத்தர் அச்சீவ் பண்ணியிருக்காரு, இல்லை கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, புதுசாக ஒரு கேம் ஷோ வருது, இல்லை ஒரு ஆஃபர் ஒன்று வருது அப்படின்னா உங்களுக்கு இமெயில் மூலமாகவோ போஸ்ட் மூலியமாகவோ இல்லை ஃபோன் மூலியமாகவோ இல்லை மொபைல் டெக்ஸ்ட் மூலியமாகவோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கிளிக் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, தேவைப்பட்டால் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா அது அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு ஐ அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துங்க. இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கணும். இது வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே போய்ட்டு கூடாது, நம்ம ஃபுல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்ட் சேவ் பண்ணுமான்னு சொல்லிட்டு கேட்கும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் சேவ் ஆகிடும். அது சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணியாச்சுன்னு அர்த்தம். உங்களுடைய ஜிமெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுங்கிற ஒரு வெரிஃபிகேஷன் இமெயில் ஐடி வந்திருக்கும். ஸோ இந்த உங்களுடைய மெயில் ஐடியில் வந்திருக்கும். ஸோ இந்த மெயில் ஐடி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு அஃபிஷியல் பேஜ் வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகிடும். இப்போ உங்களுடைய இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இமெயில் ஐடி வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணால் மறுபடியும் அதே பேஜில் வந்து ரெக்கார்ட்ஸ் ஓப்பன் பண்ணி அப்ளை டு செட் ஏ ஆர் பிரேக் ஏ நியூ ரெக்கார்ட்னு இருக்கும். ஸோ அதே ஆப்ஷனில் கிளிக் பண்ணி இப்போ தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து நம்ம ரிஜிஸ்டர் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டில் வந்து இப்போ நம்ம ஒரு புது அச்சீவ்மெண்ட்டை பண்ண போகிறோம், புது ரெக்கார்டை பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவுட் டு அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீவேர்ட் சர்ச் பண்ணணும். நம்ம எது ரிலேட்டடாக வந்து நம்ம வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத கீவேர்டை வந்து சர்ச் பண்ணணும். இந்த கீவேர்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 வேர்டில் இருக்கணும். இல்லை நீங்கள் பர்டிகுலரான இந்த டாபிக் தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா டபுள் காலம் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் டாபிக் மட்டும் சர்ச் பண்ணாலும் ஈஸியாக சுலபமாக உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சர்ச்சுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச்சுங்கிற ஆப்ஷன் வரும். நான் பார்த்தீங்கன்னா சைக்கிள் அப்படிங்கிற இப்போ ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த கீவேர்டு பார்த்தீங்கன்னா ரிலேட்டடான பார்த்தீங்கன்னா 2043 கீவேர்ட்ஸை வந்து பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான ஆல்ரெடி பண்ணியிருக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். இது பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சைக்கிளிங் நோ ஹேண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணிக்கிறாங்க. கிரேட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிக்கிறாங்க. எந்த ஒரு கை பிடிக்காமல் எந்த ஒரு நோ ஹேண்ட்ஸ், அதை பார்த்தீங்கன்னா கையை வந்து ஹோல்ட் பண்ணாமல் டிரைவிங் பண்ணியிருக்காரு, சைக்கிளிங் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா VT விக்னேஷ்குமார். இவர் வந்து இந்தியா, இவர் ஒரு மதுரையை சேர்ந்தவர், நம்மளுடைய மதுரையை சேர்ந்தவர். மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு, சைக்கிளிங் பண்ணியிருக்காரு. எப்போ பண்ணியிருக்காரு லாஸ்ட் இயர் தான் பண்ணியிருக்காரு. 2017 February 9th அன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75.8 மைல்ஸ், அதாவது அப்படின்னா 120 கிலோமீட்டர்ஸ் வந்து இவர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து நம்ம முறியடிக்கணும். நம்ம வந்து முறியடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை நோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இவரோட டார்கெட்டை வந்து நம்ம முறியடிக்க போகிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் மூவ் பண்ணோம். இவர் 120 கிலோமீட்டரில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம அதை விட அதிகமாக பண்ணோம் அப்படின்னா இவருடைய வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணினா நம்ம வந்து நம்மளுடைய டேலண்ட் வந்து நிரூபிக்கலாம். மேலும் இது பார்த்தீங்கன்னா ஆர் யூ அப்ளைங் ஃபார் ஏ பியூஎஃப் ஆஃப், நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவலாக தான் பண்ண போகிறோம். நம்ம ஒரு குரூப்பாக யாரும் பண்ண போகிறதில்ல, ஒரு கம்பெனி ரிலேட்டடாக யாரும் குரூப்பாக யாரும் பண்ண போகிறதில்ல, நம்ம தனியாக தான் பண்ண போகிறோம். அதனால் ஐ மேன் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். ஸோ இது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் நோட்டிஃபிகேஷன் வந்து அதை வந்து கேன்சல் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த டேட்டில் வந்து நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது இது ரொம்ப முக்கியமான விஷயம் டேட்டுன்றது. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 வீக்ஸ் எடுத்துக்கும். 12 வீக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா 3 months, அதாவது பார்த்தீங்கன்னா 90 days எடுத்துக்கும். அதனால் நம்ம எப்போ நம்ம அப்ளை பண்ணுறோமோ அன்றைய டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30, அதாவது பார்த்தீங்கன்னா 3 மாதம் கழித்து தான் நம்ம வந்து டேட்டை வந்து செட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடியே வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ராசஸிங் டைம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 3 months கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து என்றைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 months ஆஃப்டர் வந்து டேட்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன் வந்து என்னோட லொக்கேஷன் வேலைன்னு கொடுத்துக்கிறேன். அச்சீவ்மெண்ட் அவர் பார்த்தீங்கன்னா 122 கிலோமீட்டர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. நான் வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் எனக்கு அச்சீவ்மெண்ட் வந்து ரெக்கார்டாக இருக்கும். அதனால் 150 கிலோமீட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நேம் ஐம் புகழேந்தி வில்சன் ஃப்ரம் தமிழ்நாடு. I will drive cycling without holding hands up to 150 kilometers. 150 kilometers உள்ள என்னால் வந்து ஹோல்ட் பண்ணி ரன் பண்ண முடியும். I will plan to try this achievement in my college goals அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய எந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க, நான் வந்து காலேஜில் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துட்டு எந்த லொக்கேஷனில் பண்ண போகிறீங்க, யார் முன்னாடி பண்ண போகிறீங்க, நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி யூஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இன் வெள்ளூர் அப்படின்னு தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்கேன். என்னோட அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கேன். எந்த இடத்துல பண்ண போகிறாங்க அட்ரஸும் கொடுத்துடணும். மேலும் கான்டாக்ட் நம்பர், ஜிமெயில் ஐடி அதெல்லாம் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட் யார் முன்னாடி பண்ண போகிறேன், ப்ரொஃபஸர் முன்னாடி பண்ண போகிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பண்ண போகிறேன், மேலும் மீடியா முன்னாடி பண்ண போகிறேன். ஸோ இந்த 3 விஷயத்தை நம்ம வந்து கொடுத்தணும். ஏன்னா மீடியா, ப்ரொஃபஸர், ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக்காக தான் நம்ம பண்ணணும், தனியாக வந்து பண்ண
பண்ண முடியாது. இதெல்லாம் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக எல்லாருடைய முன்னாடி தான் நம்ம வந்து இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஸர் மற்றும் பப்ளிக் மற்றும் மீடியாவும் கொண்டு வரணும். ஸோ மீடியா இது எல்லா மூலியமாக வந்து கொடுத்துருந்தா நம்ம அப்ளிகேஷன் வந்து டிக்ளரேஷனில் வந்து கொடுத்துடணும். ஸோ இதான் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஒரு ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷனாக பீரியட் அப்ளிகேஷனே கேட்கும். ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 12 வீக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 3 months எடுத்துக்குவாங்க இது ஒரு ப்ராசஸிங் டைம். அதே நீங்கள் பீரியாரிட்டி அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5 days உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கான சார்ஜபிள் அமௌண்ட்டாக இருக்கும். மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $800, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சார்ஜஸ் இருக்கும், 50,000 கிட்ட மேலே இருக்கும். ஸோ அதனால் பீரியாரிட்டி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கின்னஸ் வேர்ல்ட் இப்போ செஞ்சிடலாம். ஆனால் ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 months வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து பண்ண முடியும். ஸோ அது பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் அப்படின்றது செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் விஷயம், இந்த அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கணும். அச்சீவ்மெண்ட் பண்ணுறது முக்கியம் இல்லை. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ணவே ஆரம்பிக்கணும். அதனால் ஃபுல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணுறது மிக சிறந்தது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரொஃபஷனல் டேட்டாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பக்கூடிய விஷயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எஸ்ன்னு கொடுக்கணும். ஸோ ஆக்ஷன் ரிக்வஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் கண்டிஷனுக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து எஸ்ன்னு கொடுத்தணும். ஸோ அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்து நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துரும். இப்போ என்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நம்ம ஃபுல்லாக படித்து பார்க்கணும். படித்து பார்த்துட்ட பிறகு தான் நம்ம வந்து ஓகே பண்ணணும். அதனால் வந்து நம்ம ப்ரீவியஸாக நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. ஐ அக்ரி தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டு எஸ்ன்னு கொடுத்துட்டு தான் நம்ம வந்து கண்டினியூ கொடுக்குறோம். அதனால் நம்ம எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இதில் வந்து அப்ளை பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் சைக்கிளிங் வித்தவுட் ஹேண்ட்ஸ் அப்படின்ற இந்த வந்து சைக்கிளிங் பண்ணுறக்கூடிய இந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண போகிறேன். அதாவது 150 கிலோமீட்டர் பண்ணுறதா வந்து நான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் ரெக்கார்டு. இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷனை வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷனில் வந்து வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 12 weeks ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா 12 weeks எடுத்துக்குவாங்க இவங்க ப்ராசஸிங்க்கு. அதாவது 3 months ஆகும் கிட்டத்தட்ட. ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன்றது இவ்வளோ கண்டிஷன். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டியூனும் அதாவது 12 months ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 3 months கழிச்சு தான் நம்ம செட் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா இன்னும் ப்ராசஸிங் எடுத்துக்க மாட்டாங்க, உடனே எடுக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஸோ 3 months பிஃபோராக நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு அந்த டேட்டை வந்து 3 months ஆஃப்டர் வந்து செட் பண்ணிக்கணும். அப்போ தான் ப்ராசஸிங் டைமுக்கும் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து கால் பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணி வருவாங்க. அதனால் நம்மளோட மெயில் ஐடிக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். ஸோ அதனால் அதை பார்த்துட்டே இருங்க. ஸோ மெயில் ஐடி கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து உங்களோட ப்ரூஃப் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். வீடியோ ப்ரூஃபா இல்லை வேறு ஏதாவது ப்ரூஃபாக இருந்துச்சுன்னா அந்த ப்ரூஃப் நீங்கள் என்ன இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் முயற்சி எதாவது எடுத்திருக்கீங்களா, அந்த முயற்சியினுடைய வீடியோ ப்ரூஃப் அதெல்லாம் வந்து கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்தா தான் அவங்க வந்து அடுத்த ஸ்டெப்பு வந்து மூவ் பண்ணுவாங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டும் வந்து அவங்க வந்து ஆக்டிவ் பண்ணுவாங்க. அப்படி எதுவும் பண்ணலை அப்படின்னா வந்து அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் பண்ண மாட்டாங்க, அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். அதனால் அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அடுத்த ஸ்டெப்பில் வந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கன்ஃபர்மேஷனுக்கான ஒரு PDF வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த PDF ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னன்றதை ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். அது ஃபுல்லாக நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துங்க. ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. இந்த பதிவில் நம்ம கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் 2019 வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றத ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துட்டோம். நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் 12 weeksல பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே உங்கள் மெயிலை வச்சு செக் பண்ணிகிட்டே இருங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மெயில் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு வெரிஃபிகேஷனுக்காக உங்களுடைய அச்சீவ்மெண்ட் வந்து ஒரு வீடியோ பதிவோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயமா வந்து கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஓகே ஆகிடும். அப்படி இல்லை நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு இஷ்யூ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடும். அப்படி ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சரியான ப்ரூஃப் வந்து அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணணும். அப்படி உங்களுடைய அப்ளிகேஷன் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நாளில் வந்து உங்களுடைய கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்யலாம். இந்த பதிவு மூலியமாக நீங்களும் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை பதிவெண்ணலாம். உங்களுடைய சரித்திரத்தில் வந்து நீங்களும் இடம் பெறலாம் அப்படின்றதுக்கான ஒரு சிறந்த பதிவாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. மேலும் நம்மளுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பதிவுகள் உங்களுக்கு எந்த மாதிரி பதிவுகள் தேவைப்படுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றிகளுடன் நான் உங்கள் புகழேந்தி வில்சன்.